டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது வாட்டர் சாஃப்னிங் மெத்தட்ஸில் எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட்டில் 2 மெத்தட்ஸ் இருக்குது. டீமினரலைசேஷன் ப்ராசஸ் ஒன்று, இன்னொன்று வந்து ஜியோலைட் ப்ராசஸ். டீமினரலைசேஷன் ப்ராசஸ் ஆல்ரெடி மேம் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன், அதில் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ஜியோலைட் ப்ராசஸ் இட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின், அண்ணா யூனிவர்சிட்டி கொஷின். சரிங்களா? ஸோ இந்த ஜியோலைட் ப்ராசஸ்க்கு இன்னொரு நேம் இருக்குப்பா. வாட் இஸ் த அதர் நேம் ஃபார் ஜியோலைட் ப்ராசஸ்? பெர்முட்டிட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜியோலைட்ஸ் அப்படின்றது என்னன்றதை பாருங்கள். ஜியோலைட்ஸ் அப்படின்றது என்னது? அது ஒரு நேச்சுரலி அக்யூரிங் ஹைட்ரேட்டட் சோடியம் அலுமினியம் சிலிகேட்ஸ். அதோட ஜென்ரல் ஃபார்முலா நீங்கள் படிச்சுக்கணும். Na2O Al2O3 X molecules of SiO2 Y molecules of water. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஜியோலைட்ஸ். ஜியோலைட்ஸ் 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. நேச்சுரல் ஜியோலைட்ஸ், சிந்தட்டிக் ஜியோலைட்ஸ். நேச்சுரலாக இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஜியோலைட் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் சாண்டு, க்ரீன் கலரில் சாண்டாக இருக்கும். அது வந்து துகள்கள் இருக்காது, ஓட்டை இருக்காது, நான் போரஸாக இருக்கும். அதே சிந்தட்டிக் ஜியோலைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜெல் ஸ்ட்ரக்சர், கொலகொலப்பாக இருக்கும், நிறைய போர்ஸ் இருக்கும். அப்போ நமக்கு நிறையா உங்களுக்கு நல்லாவே தெரியும், வாட்டர் சாஃப்னிங் பண்ணுறதுக்கு நமக்கு போர்ஸ் வேணும். அப்போ சிந்தட்டிக் ஜியோலைட்ஸ் தான் நம்ம வந்து வாட்டர் சாஃப்னிங் பர்பஸஸ்க்கு யூஸ் பண்ண முடியும். நேச்சுரல் ஜியோலைட்ஸில் போர்ஸ் இல்லாதனால நம்ம அதை வாட்டர் சாஃப்னிங்க்கு யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ இந்த சிந்தட்டிக் ஜியோலைட்ஸை எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Na2ZT அப்படின்ற ஃபார்முலாவில் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம். இந்த Na2ZT இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து சோடியம் அயான்ஸ் வந்து லூஸாக ஹெல்டாக இருக்கும். இப்போ வாட்டரில் இருக்கக்கூடிய கால்சியம் மெக்னீஷியம் அயான்ஸை வந்து ஈஸியாக அது ரீப்ளேஸ் பண்ணும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஹார்ட் வாட்டரில் Ca2+ Mg2+ அயான்ஸ் இருக்குன்றது. இப்போ அடுத்து வந்து இந்த சிந்தட்டிக் ஜியோலைட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனா கிளே எடுத்து அதோட ஃபெல்ஸ்பர் ஆட் பண்ணி சோடா ஆஸ் ஆட் பண்ணி ஹீட் பண்ணால் நமக்கு சிந்தட்டிக் ஜியோலைட்ஸ் கிடச்சிரும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து சாஃப்னிங் ப்ராசஸ். எப்படி இந்த வாட்டர் சாஃப்னிங் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் வாட்டரில் என்ன இருக்குது? Ca2+ Mg2+ அயான்ஸ் இருக்குல்ல, அதை இந்த ஜியோலைட் பெட் வழியாக சிலிண்டரில் பாஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஹார்ட்னஸ் காசிங் அயான்ஸ்லாம் வந்து என்ன பண்ணும்? இந்த ஜியோலைட் பெட்டில் ரீப்ளேஸ் ஆயிரும். ஸோ சோடியம் அயான்ஸ் ஜியோலைட் பெட்டில் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து சோடியம் சால்ட்ஸாக நமக்கு வெளியில் கிடைக்கும். அப்போ சாஃப்ட் வாட்டர் நமக்கு ப்ரொடியூஸ் ஆயிரும் அப்படின்னு எழுதிட்டு, இந்த ரியாக்ஷன்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கால்சியம் வாட்டரில் இருக்கக்கூடிய, ஹார்ட் வாட்டரில் இருக்கக்கூடிய கால்சியம் குளோரைட், மெக்னீஷியம் குளோரைட் ப்ளஸ் அந்த Na2ZTன்றது என்னது? சோடியம் ஜியோலைட்ஸ். இதோட ரீப்ளேஸ் ஆகிறப்ப மேம் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அதை நோட் பண்ணுங்கள். கால்சியம் குளோரைட் ப்ளஸ் சோடியம் ஜியோலைட். அந்த கால்சியம் ஹார்ட் வாட்டரில் இருக்க கால்சியம் அயான்ஸும் சோடியம் ஜியோலைட்டில் இருக்க ஜியோலைட்டும் ரெண்டும் சேர்ந்து வெளியில் போகும். அப்போ CaZT. மீதி என்ன இருக்குது? 2 molecules ஆஃப் சோடியம் குளோரைட். இதே மாதிரி தான் நீங்கள் வந்து கால்சியம் சல்ஃபேட், மெக்னீஷியம் சல்ஃபேட்டுக்கும் நீங்கள் எழுதணும். ஓகே, இப்போ பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து அந்த ஜியோலைட் பெட்டில் ஃபுல்லாக என்ன ஆகிடும்? இந்த ஹார்ட் வாட்டரில் இருக்கக்கூடிய Ca2+ Mg2+ அயான்ஸ் ஃபுல்லாக போய் அங்கே அப்படியே வந்து போர்ஸை ஃபுல்லாக துகள்களை அடைச்சிரும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பாக ரீஜென்ரேஷன் பண்ணணும். அப்போ ரீஜென்ரேஷன் பண்ணால் தான் நம்ம வாட்டர் சாஃப்னிங் பண்ண முடியலன்னா வாட்டர் சாஃப்னிங் பண்ண முடியாது, ஸ்டாப் ஆயிரும். அப்போ அந்த ரீஜென்ரேஷன் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்சன்ட்ரேட்டட் பிரைன் சொல்யூஷன் எடுத்துக்கிறாங்க, சோடியம் குளோரைட். மேலே போட்டிருக்காங்க பாருங்கள் டயக்ராமில். ஸோ அந்த மாதிரி பண்ணோன்னா நமக்கு வந்து ஜியோலைட் ரீஜென்ரேட் ஆகி திரும்ப நம்ம வாட்டர் சாஃப்னிங்க்கு பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரியாக்ஷனை பாருங்கள். வெளியில் வர்ற வாட்டர், அந்த ஜியோலைட் பெட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜியோலைட் பெட்டில் ஃபுல்லாக அந்த கால்சியம் அயான்ஸ்லாம் ஒட்டிகிட்டு இருக்கும்லடா. ஸோ அது வந்து CaZT ப்ளஸ் பிரைன் சொல்யூஷன் ஃபார்ம்லாம் என்ன? 2 molecules ஆஃப் NaCl. சரிங்களா? இந்த ரியாக்ஷன்ஸ் நீங்கள் பண்ணுறப்ப நமக்கு ஜென்ரேட் ஆகும், ரீஜென்ரேட் ஆகும் ஜியோலைட்ஸ். அதோட ஃபார்முலா Na2ZT ப்ளஸ் கால்சியம் குளோரைட். இப்போ இந்த மெத்தட்னால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்யூப்மெண்ட் வந்து காம்பேக்டாக இருக்கும், ஸ்மால் ஸ்பேஸ் இருந்தாலே போதும். நமக்கு ஸ்கேல் ஸ்லட்ஜெலாம் ரொம்ப ஃபார்ம் ஆகாது, லெஸ் டைம் தான் கன்சியூம் பண்ணணும், ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம். இதை பண்ணுறது வந்து ஈஸி ஆப்ரேஷன், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, பிராக்கிஷ் வாட்டர், டர்பிட் வாட்டர்லாம் நம்ம இந்த ப்ராசஸ் ஜியோலைட் ப்ராசஸ் மூலமாக ட்ரீட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த பிராக்கிஷ் வாட்டர், டர்பிட் வாட்டர்லாம் என்ன பண்ணுவோன்னா, ஜியோலைட் பெட்டில் இருக்கக்கூடிய போர்ஸ், அந்த ஓட்டைகளை ஃபுல்லாக பிளாக் பண்ணிடும். அடுத்து வாட்டரில் ஏதாவது மேங்கனீஸ் Mn2+ Fe2+ இருந்துச்சுனாலும் அந்த வாட்டரை இந்த ஜியோலைட் ப்ராசஸ் மூலமாக நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. அசிடிக் வாட்டராக இருந்தாலும் இந்த ப்ராசஸ் மூலமாக நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா அசிடிக் வாட்டரை ஊற்றினோன்னா அந்த ஜியோலைட் பெட்டு வந்து டேமேஜ் ஆயிரும். அப்புறம் ஜியோலைட் மெத்தட் வந்து இது நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இட் ரிமூவ்ஸ் ஒன்லி கேட்டயான்ஸ். Ca2+ Mg2+ அயான்ஸை மட்டும்தான் ரிமூவ் பண்ணோம், எந்த ஆனயான்ஸையும் ரிமூவ் பண்ணவே இல்லை பாருங்கள். அப்போ ஜியோலைட் மெத்தடில் நம்ம வந்து கேட்டயான்ஸை மட்டும்தான் ரிமூவ் பண்ணுறோம். அது மாதிரி வெளியில் வர்ற வாட்டர் வந்து சாஃப்ட் வாட்டர்னு சொல்கிறோம். ஆனால் அந்த சாஃப்ட் வாட்டரில் நமக்கு அயான்ஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ இந்த வாட்டரை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது? பாய்லர்ஸில் யூஸ் பண்ண முடியாது. சப்போஸ் நீங்கள் பாய்லர்ஸில் யூஸ் பண்ணோன்னா நமக்கு என்ன வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது? பாய்லர் கரோஷன், காஸ்டிக் எம்பிரிட்டில்மெண்ட் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இங்கே எழுதணும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.